ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெட்டிங்க்கு போடுற மாதிரி சோக்கர் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். இந்த மாடல்ஸில் வந்து பாம்பே டைப், கல்கட்டா டைப், டர்க்கி மாடல் அண்டு ஆன்டிக்கு, பிளாக் நகாஸு எக்கச்சக்கமான மாடல்ஸில் எல்லாமே சோக்கர்ஸ் தாங்க காட்ட போகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஓப்பன் பண்ண உடனே லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. சரிங்களா? தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இது எல்லாமே பாடி சரவணா ஸ்டோர்ஸில் இருந்து தாங்க காட்டுட்ருக்கேன். மேலே வெயிட்டு ப்ளஸ் அதோட வேஸ்டேஜ் நான் மென்ஷன் பண்ணுறேங்க. 1 by 1 எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இது ஒரு எனாமில் போட்ட மாதிரி, ஒயிட் பாலிஷ் போட்ட மாதிரி ஒரு சோக்கர் செட்டுங்க. இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட வெயிட்டு நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. 4 பவுன் கிட்ட வருது. ஒரு லீஃப் டைப்பில் வருதுங்க. இது வந்து அடுத்த சோக்கர் செட்டுங்க. எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. கீழே வந்து அந்த ரவுண்டு ஆஃப் ரவுண்டு போட்ட மாதிரி, அதுக்கு கீழே ஹேங்கிங்கு, நடுவில் எல்லாமே குட்டி குட்டியாக எல்லாமே ப்ளைனாக கொடுத்துருக்காங்கங்க கோல்டு. ஆனாலும் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் வேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா இருக்குல்லங்க. இது மாதிரி போட்டு நம்ம பிளாக் பீட்ஸ் ஏதாவது போட்டுங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கிராண்டு லுக்கு வரும் கழுத்துக்கு. என்னங்க, நல்லா இருக்கும். இது வந்து ஒரு பிளைனு சோக்கர் தாங்க, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இது வந்து மேங்கோ ஷேப்புக்கு வருது. ஆஃப் ஜிம்கி மாதிரி கீழே அந்த ஹேங்கிங்கில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. இதுவுமே சூப்பர் இல்லைங்க. இந்த ஒரு 2.5 பவுன் தாங்க இருக்குது இந்த சோக்கர் பாருங்கள். இது வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி வருது, அப்படியே பெண்டான மாதிரி வருது. நடுவில் ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் டைப்பில் கீழே வருது. அதுக்கு ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலும் நல்லா இருக்குங்க. 4 பவுன் தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். சோக்கர் வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். சரவணா ஸ்டோர்ஸில் இருக்குது. சரிங்களா? இது வந்து இன்னொரு சோக்கருங்க. எவ்வளோ மெலிஸ் லைட் வெயிட் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ப்ளைன் கோல்டு தாங்க. ஒரு ப்ளைன் பேட்டர்ன் தான் பண்ணியிருக்காங்க. சூப்பர் இல்லைங்க இந்த சோக்கரு. இது வந்து எனாமல் போட்டு பண்ணியிருக்காங்கங்க. இது ஒரு பேர்ட் நடுவில் வருது. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் அதோட ஃபெதர் விரிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. எனாமல் போட்டு பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர் சோக்கர்ஸ் விரும்புவாங்கங்க. இன்னும் ஹெவி வெயிட்டில் கூட பின்னால் வந்துகிட்டே இருக்குது, பார்த்துட்டே வாங்க. இந்த சோக்கரில் பாருங்கள், குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.25 பவுன் தாங்க இருக்குது. நல்லா இருக்குல்ல? அது கீழே ஹேங்கிங்கும் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. வேஸ்டேஜ் கூட கம்மியாக தான் இருக்குங்க. எங்கள் 8% இருக்குங்க. கல்கட்டா டைப்கெல்லாம் 8% இருக்குது. இந்த சோக்கர் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு க்ளீன் ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு 4 பவுன் கிட்ட இருக்குங்க. நல்லா இருந்துச்சு இந்த சோக்கர். ஜன்னல் டைப்பில் வருது. இது ஒரு ப்ராடான சோக்கருங்க. ஒரு வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, ஏதாவது பெரிய ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளவர் வருது. அது சைடு ஒரு லீஃப் வருது. மேலெல்லாம் அந்த கண்டை கிட்ட வந்து அப்படியே ஜன்னல் டைப்பில் வருது. கீழெல்லாம் மேங்கோ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த மாடல். இந்த சோக்கர் பாருங்கள். இது வந்து ஒரு லைட் ஆரஞ்சில் ஒரு ஃப்ளவரில் எனாமில் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு தாஜ்மஹால் மாடல் இருக்குது இல்லைங்க, அந்த ஷேப்பு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அதில் லக்ஷ்மி அம்மா பொம்மை கூட இருக்குது. இந்த சோக்கர் பாருங்கள். கீழெல்லாம் ப்ளைனாக சலங்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு திலகம் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து ஒரு இது பீகாக் ஃபெதர் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சோக்கர் லைட் வெயிட் சோக்கருங்க. இதில் ஃப்ளவர் வருது நடுவில். கீழே எல்லாம் குட்டி குட்டி சலங்கு ஆடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் வெயிட் இருக்குங்க அந்த சோக்கரு. நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு பாம்பே டைப், கல்கட்டா டைப் சோக்கர் தாங்க. ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. 3 லேயர்ஸ் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் வருது. கீழே ஹேங்கிங்ஸில் வந்து அந்த பீட்ஸ் தொங்குற மாதிரி இருக்குது பாருங்கள். இது இன்னொரு சோக்கருங்க. அந்த சைடு இன்சைட் சன்ஸ் ஆஃப் செட்டில் கொடுத்த மாதிரி ஒரு ஃப்ளவர் நடுவில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து க்ரீன் ஸ்டோன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு அந்த சைடு மெரூன் ஸ்டோன்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த சோக்கருமே. இந்த சோக்கர் பாருங்கள், செமி ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க.
லக்ஷ்மி அம்மா உருவம் வருது, யானை அந்த சைடு இந்த சைடு வருது, கீழே சலங்கு ப்ளைனாக வருது, அதுக்கு ரூபி கெம்பு ஸ்டோன்ஸ் அந்த சைடு இந்த சைடு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாகவே பீட்ஸ் வந்த மாதிரி சோக்கருங்க. இது நல்லா இருந்துச்சு இந்த மாடல். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கழுத்தில் போட்டால் சூப்பராக இருக்குங்க. ப்ளைன் பீட்ஸ் வரும் இல்லைங்க, அதில் ஆஃப் பீட்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க, 2 லைனில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த சோக்கர். இந்த சோக்கர் பாருங்கள், இது வந்து ஒரு சான்பாலி டைப்பில் வருதுங்க. ஒரு ஃப்ளவர் வந்து கீழே வருது, 3 ஃப்ளவர்ஸு கழுத்துக்கிட்ட வருதுங்க. ஒரு டபிள்யூ டைப்பில் பண்ணியிருக்காங்க இந்த சோக்கர். கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்குங்க இந்த சோக்கரு. நல்லா இருந்துச்சு. 5 பவுன் கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்கும் இது போட்டால். அதுக்கு கீழே ஒரு குட்டி ஹேங்கிங்கு 3 ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சலங்குல. அதுதான் ஹைலைட்டு. நல்லா இருக்குது. இது பாருங்கள், ஒரு எனாமில் பாலிஷ் போட்டிருக்காங்க, பிங்க்கு அண்ட் ப்ளூ போட்டி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃப்ளவர் நடுவில் வருது, கீழே எல்லாமே குட்டி குட்டி சலங்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு குட்டி ஹேங்கிங் ஒன்றும் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த சோக்கருமே. சூப்பர் இல்லைங்க. இந்த சோக்கர் பாருங்க, ஒரு கிராண்ட் லுக்கு வருதுங்க. இதெல்லாம் காக்ராஜா மாதிரி போடும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே கழுத்துக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். அப்புறமா அது கழுத்து கீழே கூட ஒரு ரவுண்டு ஷேப்பில் பண்ண மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு ஃப்ளவர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாம் சலங்கு வருது பாருங்களேன், ப்ளைன் சலங்கு வருது. அதுதான் லுக்கு. காக்ரா அவங்க போட்டால் சூப்பராக இருக்கும் அது. இந்த சோக்கர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே ப்ளைனாக தான் இருக்குங்க, ஸ்டோன்ஸ் இல்லை, எதுவும் இல்லை. சான்பாலி மாடலில் கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது. அந்த ஹேங்கிங்கில் எல்லாமே கழுத்துக்கிட்ட சாந்தாலி மாடல்ஸில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர்ஸ் வருது. எல்லாவோட சான்பாலி மாடல்ஸ்க்கு அந்த மேலே வந்து ஃப்ளவர் ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அந்த மாடல். இது ஒரு டர்க்கி மாடல் மாதிரி பண்ணியிருக்காங்கங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். கழுத்துக்கிட்ட வந்து ஒரு ஃப்ளவர் வருது, அது வந்து ஒரு திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் டைப்பில் சைடு ஃபுல்லாக வருது, கீழே எல்லாமே ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் வந்து ஒரு 5 லேயர்ஸில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு அந்த சோக்கருமே. இது பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது. சூப்பர் இல்லைங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு லீஃப் விரிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 லேயரில் ஒரு ஃப்ளவர் வருது, அதுக்கு கீழே ஹேங்கிங் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க இது எனாமல் போட்டு. இது வந்து ஒரு பாம்பே டைப் சோக்கர் தாங்க. கீழெல்லாம் குட்டி குட்டி சலங்ஸ் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. நடுவில் எனாமில் வருது, ஹேங்கிங்கில் ஒரு டாலர் வருது, அதுக்கு கீழே சலங்கு வருது. நல்லா இருந்துச்சு, ப்ளைன் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சோக்கர் பாருங்கள், இதை வந்து பிளாக் எனாமில் போட்டு பண்ணியிருக்காங்கங்க. சைடு ஃபுல்லாக கீழே மேங்கோ ஷேப் வருது, அதுக்கு கீழே வந்து ரூபி எமரால்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மேலே கழுத்துக்கிட்ட வந்து ஜன்னல் டைப்பில் வருது. சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு வித்தியாசமான பீஸுங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பர் இல்லைங்க இந்த ஹாரமும் இந்த சோக்கர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணால் கிராண்ட் லுக்கு வருங்க. இந்த சோக்கர் பாருங்கள், நடுவில் பெரிய ஃப்ளவர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து வி ஷேப் மாதிரி அடுக்கடுக்க கீழே வர மாதிரி பண்ணியிருக்காங்க, லென்த்து வர மாதிரி. அதுக்கு கீழே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த சோக்கருமே. சைடு ஃபுல்லாமே லீஃப் வர மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வர மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு செமி ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க, நகாஸ் மாடல்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். வெயிட்டு கூட பாருங்கள் 3.5 பவுன் தான் இருக்குது. இதில் வந்து ரூபி அண்டு போல்ஸ், ரைஸ் பால்ஸ் இருக்குது இல்லைங்க, குட்டி குட்டி ரைஸ் பால்ஸ் வந்து கீழே ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் லுக்கு. நடுவில் லக்ஷ்மி அம்மன் உட்காந்த மாதிரி உருவம் பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் அஷ்டலக்ஷ்மி வர மாதிரி சோக்கர் ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த மாடல். இந்த சோக்கர் பாருங்கள், நடுவில் சன்ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளைன் ஹேங்கிங்கில் சலங்கு தொங்குற மாதிரி அதுக்கு ஒரு குட்டி டாலர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த சோக்கர் பாருங்கள், பம்ப்கின் பீட்ஸ் இருக்கு இல்லைங்க, அது வந்து எமரால்ட் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நடுவில்னு ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு செமி நகாஸ் மாடல்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு இந்த மாடலுமே. சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த இயர்ரிங்ஸ்லோ, நக்லிஸ்லோ, சோக்கர்லோ, ஹாரம்லோ இது மாதிரி க்ரீனு அண்டு மெரூனு அது மாதிரி ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதோடய லுக்கே நல்லா இருக்கும். இது ஒரு பாம்பே டைப்பு சோக்கருங்க. எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள். ஒரு ஃப்ளவர் டைப்பில் நடுவில் இருக்குது, அதுக்கு நடுவில்
குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குங்க. ஸ்டோன் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக சலங்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ஹேங்கிங்கு டாலர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான மாடல் சோக்கருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆன்டிக் பீஸுங்க. இது செமி ஆன்டிக் தாங்க. ஒரு மயில் வந்து விரிச்ச மாதிரி அந்த பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. மயிலுக்கு வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாலரில் வந்து தொங்குற மாதிரி சுத்து மெரூனு ஸ்டோன்ஸு, நடுவில் ஒரு க்ரீன் ஸ்டோனும் ஒயிட் ஸ்டோனும் அழகாக கொடுத்துருக்காங்க. சைடு எல்லாமே முத்து வர மாதிரி மாடல் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சலங்கு கிட்ட தொங்குற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கு தான் நான் வியர் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கு சொல்லுங்கள். எல்லாருமே பார்க்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால், கமெண்ட் பண்ணால் எனக்கு இத்தனை பேர் பார்க்குறாங்களான்னு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேங்க. இதெல்லாமே ஒரு பிங்க் பாலிஷ் ஷோரூம் இல்லைங்க, அந்த மாடலில் பண்ண சோக்கர்ஸுங்க. எல்லாமே டர்க்கி மாடல் சோக்கர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் ஒரு ஃப்ராக்கு நைட் டைம் போட்டால் அந்த ஃப்ராக்குக்கு அந்த இயர்ரிங்ஸு அந்த சோக்கர் போட்டால் சூப்பராக இருக்குங்க. ஏதாவது வெட்டிங் ரிசப்ஷனுக்கு அது மாதிரி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்களேன். இந்த சோக்கர் பாருங்கள். இது ஒரு கல்கட்டா டைப் மாதிரி செமி மாடலில் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பிளாக் எனாமில் போட்ட மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாம் ப்ளைனாக இருக்குது. அதில் ஒரு ஹேங்கிங் வருது. அதில் நடுவில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த மாடல். வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஜிக்ஜாக் டைப்பில் இருக்குது. இந்த சோக்கர் பாருங்கள். பிளாக் ஆன்டிக்கில் லக்ஷ்மி அம்மா உருவம் நடுவில் வருது. கீழே எல்லாமே இதை திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு ஹேங்கிங் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த மாடலுமே. ஒரு ப்ராடான கலெக்ஷனுங்க. செம்மையாக இருக்கும். இந்த சோக்கர் பாருங்களேன், எவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செம்மையான பீஸுங்க. இது லக்ஷ்மி அம்மா உருவம் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு அந்த செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அஷ்டலக்ஷ்மி அம்மா வர மாதிரி ஓம் சிம்பல் வச்சு கீழே அந்த ஹேங்கிங்கு, அதில் நடுவு கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. சைடு எல்லாமே முத்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுங்க இந்த மாடல். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கழுத்தில் போட்டால் வேறு லெவல் இருக்குங்க. இது ஒரு வெட்டிங் பீஸ்ன்னு தான் அங்கே சொல்லணும். ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு கெம்பு ஸ்டோன் வருது. சுற்று ஒரு க்ரீன் ஸ்டோன்ஸ் வருது. அதுக்கு கீழே எல்லாமே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக ஆடுது. செமையான மாடல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.